சென்று அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, சுபவுடைய தொழுகையை தொழுது முடித்துவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்திருக்கிறான். நாம் வாழக்கூடிய உலகத்தில் எது தேவையோ தேவையில்லையோ, அதாவது மன நிம்மதி தேவைப்படுகின்றது, பண நிம்மதி தேவைப்படுகின்றது. இந்த இரண்டும் இல்லாவிட்டால் உலகத்தில் யாராவது நிம்மதியாக இருக்க முடியுமா என்றால் நிம்மதியாக இருக்க முடியாது அன்பிற்குரியவர்களே. அதாவது இந்த இரண்டுமே பண நிம்மதி மன நிம்மதி, இந்த இரண்டுமே ஒரே கயிறிலே பின்னப்பட்ட இரண்டு நூல்களை போன்று. இந்த இரண்டும் இல்லாவிட்டால் யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது அன்பிற்குரியவர்களே. அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா என்ன செய்திருக்கிறான் தெரியுமா? இரவையும் மூன்றாக பிரித்திருக்கிறான், பகலையும் மூன்றாக பிரித்திருக்கிறான். அதாவது இரவிலே 3 நேரங்களிலே 3ஐ செய்ய சொல்லுகிறான் அல்லாஹ். முதலாவது நேரத்திலே என்ன செய்ய சொல்லுகின்றான் தெரியுமா? மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்க சொல்கின்றான் அல்லாஹ். இரவிலே முதலாவது பகுதியிலே மனைவி மக்களோடு சந்தோஷமாக இருக்க சொல்லுகிறான் அல்லாஹ். இரண்டாவது பகுதியிலே தூங்கச் சொல்லுகிறான் அல்லாஹ். மூன்றாவது பகுதியிலே என்ன செய்கின்றான் தெரியுமா? எழுந்திருத்து அவனை வணங்கச் சொல்லுகிறான் அல்லாஹ். அதே நேரத்திலே பகலையும் அல்லாஹ் மூன்றாக என்ன செய்திருக்கிறான் அன்பிற்குரியவர்களே? பிரித்திருக்கிறான். அதாவது முதலாவது பகுதியிலே அல்லாஹ் என்ன செய்கின்றான்? பகலிலே உழைக்கச் சொல்லுகிறான். இரண்டாவது பகுதியிலே உழைப்போடு சேர்ந்து கொஞ்சம் என்ன செய்ய சொல்லுகிறான்? ஓய்வெடுத்துக் கொள்ள சொல்லுகிறான் அல்லாஹ். பகலினுடைய மூன்றாவது பகுதியிலே என்ன சொல்லுகின்றான் தெரியுமா அல்லாஹு தஆலா? பகலிலே நீங்கள் செய்த காரியங்களை எல்லாம் லாபம் உள்ளதா லாபம் இல்லாததா என்று என்ன செய்யுங்கள், எதிர்பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அன்பிற்குரியவர்களே. பகலுடைய மூன்றாவது பகுதியிலே நாம் சொல்லால் செயலால் தொழிலால் நாம் செஞ்ச காரியங்களில் லாபம் அதிகமாக இருக்குகிறதா நஷ்டம் அதிகமாக இருக்குகிறதா அப்படிங்கிறத சிந்திங்கன்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபுகு தொழுகையை தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்குகிறார்கள், நான் சுபுகு தொழுகையை முடித்து விட்டேன், இப்பொழுது உன்னிடத்திலே என்ன கேட்க வேண்டும்? சுபுகு தொழுகையை முடித்து விட்டேன், உன்னிடத்திலே நான் என்ன கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்ற பொழுது அல்லாஹ் 3 விஷயங்களை சொல்லுகிறான். 3 விஷயம் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? முகம்மதே, சுபுகு தொழுகையை தொழுது விட்டால் முதலாவது பகுதியிலே ஒன்றை கேளுங்கள், அல்லாஹ் மஜால் அவ்வள யௌமினா ஹாதா லனா சலாஹா. சுபுகு தொழுகையை முடித்து விட்டால் முதலாவது பகுதியிலே என்ன கேட்குகிறீர்கள் தெரியுமா? அல்லாஹ் மஜால் அவ்வள லனா ஹாதா அல்லாஹ் மஜால் அவ்வள யௌமினா ஹாதா லனா சலாஹா. இறைவா, இந்த பகலுடைய ஆரம்பத்தை எனக்கு இணக்கமானதாக ஆக்கிவை என்று கேளுங்கள். அப்படின்னா என்னங்க? நாம் எந்த காரியத்திற்கு முடிவெடுக்குகிறோமோ, எந்த காரியத்திற்கு போவதற்கு முடிவெடுக்குகிறோமோ அந்த முடிவை பகலுடைய ஆரம்பத்திலே திட்டமிட வேண்டும். எந்த காரியமும் திட்டமிடாமல் நடக்குமா என்றால் நடக்காது. திட்டமிடாமல் நடக்கக்கூடிய காரியங்களிலே என்ன ஏற்படும் தெரியுமா? அதிகம் நஷ்டம்தான் ஏற்படும், லாபம் ஏற்படாது. ஆகையினால் அல்லாஹ் சொல்லுகின்றான், முகம்மதே, பகலனுடைய ஆரம்ப நேரம், ஏனென்றால் மனைவி மக்களோடு வீட்டிலே இருக்கக்கூடிய நேரம், குளிர்ச்சியான நேரம். இந்த நேரத்தில் என்ன இன்றைக்கு செய்ய போகின்றோம் அப்படிங்கிறத திட்டமிடுங்கன்னு கேளுங்க. பெருமானார் கேட்கிறாங்க, இரண்டாவது பகுதியில் என்ன கேட்க? இரண்டாவது பகுதியில் எதை கேட்குகிறீர்கள் தெரியுமா? முகம்மதே, நீங்கள் தொழிலுக்கு செல்லுவீர்கள், பல காரியங்களுக்கு செல்லுவீர்கள், அந்த காரியங்களுக்கு உலகத்தை தேடச் செல்லுவீர்கள். அப்படி தேடச் சென்று தேடுகிற பொழுது உங்களுடைய தேட்டம் நிறைவேறி, உங்களுடைய தொழில் நல்ல முறையிலே நிறைவேறி இரண்டாவது பகல் முடிகின்ற பொழுது என்ன செய்யுங்க? வெற்றியோடு வீட்டுக்கு திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை, வெற்றியை அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி தருகிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேட்கிறாங்க, மூணாவது நேரத்திலே எதை கேட்க வேண்டும்? மூணாவது நேரத்திலே எதை கேட்க வேண்டும்? ஆகிரகு நஜாகம் வரபாகா அல்லாஹ் சொல்றாங்க. அழகா சொல்லி தர்றான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு.
இறைவா, மூன்றாவது பகுதியிலே என்னத்தை நீ கொடுக்க வேண்டும் தெரியுமா? 2 கொடுக்க வேண்டும். 2 எண்ணத்தை கொடுக்க வேண்டும். நஜாகவோ அரபாகா, அதாவது மூன்றாவது பகுதியிலே நான் இந்த 2 பகுதியிலே திட்டமிட்டு செயல்பட்டு தொழில் பார்த்தேன் அல்லவா, அதிலே நஜாகன் வெற்றி எனக்கு வேண்டும், வெற்றி எனக்கு வேண்டும். வரபாகா, அடுத்தபடியா எந்த வெற்றி வேண்டும்? லாபமான வெற்றி வேண்டும். நஷ்டமான தோல்வி இருக்கக்கூடாது, லாபமான வெற்றி வேண்டும் அப்படின்னு அல்லாஹ் தபாரக் வ தஆலா என்ன செய்கின்றான்? அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, நம்மளை கேட்க சொல்லுகிறான். அதாவது நாம் அல்லாத படைப்புகளை எடுத்தோமையானால், நாம் அல்லாத படைப்புகளை எடுத்தோமானால் அதற்கு திட்டமிடுவது என்பதே கிடையாது, அதற்கு திட்டமே கிடையாது. ஆனால் அதற்கும் நமக்கு மத்தியிலே என்ன வித்தியாசம் தெரியுமா? திட்டமிடுதல் தான் அவசியம். திட்டமிடாத மனிதன் வாழ்க்கையிலே என்ன செய்ய முடியுமா? அவன் நாடிய தூரத்தை, அவன் நாடிய துயரத்தை, அவன் நாடிய பிரச்சனையை தீர்க்க முடியுமா என்றால் தீர்க்க முடியாத அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, இதற்கு மத்தியிலே நாம் திட்டமிட்டு செயல்பட்டாலும் கூட, இதற்கு மத்தியிலே நாம் நடக்குகிற பொழுது, ஓடுகிற பொழுது, நாம் குடியிருக்கக்கூடிய வீட்டுக்கு, நம் சொந்த வீட்டிலே இருந்தாலும் கூட நம்மளை அறியாமல் என்ன செய்யும்? காத்தின் மூலமாக எதிர்ப்பு வரும், ஏன்னா வார்த்தையின் மூலமாக எதிர்ப்பு வரும், செயல்பாடின் மூலமாக நமக்கு என்ன எதிர்ப்பு வரும்? நமக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்க மாட்டாங்க, அவர்களின் மூலமாக டென்ஷன் உண்டாகும், அவர்கள் மூலமாக பிரச்சனை உண்டாகும். இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருகின்ற பொழுது என்ன செய்யும் தெரியுமா? அதாவது தூக்கி எறிந்து விட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? செல்ல வேண்டும். இதையெல்லாம் நம்மளுடைய மூளையில ஏற்றிக்கொண்டே இருக்கக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் சரி, நாம் செல்லக்கூடிய வழி சரியான வழியா, நாம் செல்லக்கூடிய வழி யாருக்கும் அநியாயம் இல்லாத வழியா? அன்பிற்குரியவர்களே, போய்கொண்டே இருக்க வேண்டும். மனிதனுக்கும் மற்ற படைப்பினங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரே ஒரு வித்தியாசம்தான். மனிதன் பிள்ளைகளை அணைத்து கொண்டே இருப்பான், மனிதன் தன்னுடைய பிச்சலங்களை அணைத்து கொண்டே இருப்பான். எந்தெந்த நேரத்தில் எதை செய்ய வேணுமோ அதை செய்ய மாட்டான். அதனாலதான் பிள்ளைங்க கெட்டு போறாங்க. அன்பிற்குரியவர்களே, மற்ற படைப்புகள் எப்படி தெரியுமா? குறிப்பிட்ட காலம் வந்த உடனேயே தன்னுடைய பிள்ளைகளை கொத்தி விரட்டும், தன்னோடு சேர்க்கவே சேர்க்காது. ஏன்? அந்த தாய் தந்தையருக்கு நன்றாக தெரியும், அதற்கு இறக்கை வந்து விட்டது, இறக்கை வந்தால் புத்தி வந்து விட்டது, அது தானாக இனி பிழைக்க முடியும், அது இனி தானாக பிழைக்க முடியும். ஆகையினால் நாம் சேர்த்து கொண்டு என்ன செய்ய வேணாம்? இதை கெடுக்க வேணாம் என்று மற்ற எந்த பறவையை இந்த படைப்பை பார்த்தாலும் சரி அன்பிற்குரியவர்களை கொத்தி விரட்டும், தன் பக்கத்தில் சேர்க்கவே சேர்க்காது. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம் குடும்பத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வரும், அதையெல்லாம் நம்மளுடைய சிந்தனையிலே போட்டுக்கொண்டு வீட்டிலே உட்கார்ந்து கொண்டு அவர் அப்படி சொல்றார், இவர் இப்படி சொல்றார்னு உட்கார்ந்திருந்தோம்டா உலகத்தில் வாழ முடியுமா என்றால் வாழ முடியாது. என்ன தரீகுனாகக்கும், நாம் நேர்மையாக நடக்குகிறோமா அந்த வழி சிறந்த வழி. தரீகுனாகக்கும், நாம் நேர்மையாக நடக்குகிறோமா அந்த வழி சிறந்த வழி. அந்த வழியில என்ன செய்யணும்? நமக்கு வரக்கூடிய இடையூறுகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நமக்கு நம் குடும்பம் முக்கியம், நம் மனைவி மக்கள் முக்கியம் அப்படின்னு என்ன செய்யணும்? போய்கிட்டே இருக்கணுங்க. ஏன்? நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு விட்டோம், எனக்கு முதல் பகல்ல இன்னதை கொடு, 2வது பகல்ல இன்னதை கொடு, 3வது பகல்ல இன்னதை கொடுன்னு கேட்டுட்டோம். அதை ஏற்றுக்கொண்டு விட்டான் அல்லாஹ், அதை கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ். முயற்சி பண்ண வேண்டிய வேலை தான் நம்மளுடைய வேலை. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, இதைத்தான் நல்லவர்கள் நியாயமானவர்கள் என்ன செஞ்சாங்க? அன்பிற்குரியவர்களே. அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல்லு யாமலு அலா ஷாக்கிலாங்கிறான். அவங்கவங்க வேலையை பாருங்க அல்லாஹ் சொல்றானுங்க. 15 சூரத்துல் பனி இஸ்ராயில் எடுத்து பார்த்தங்கண்டா அல்லாஹ் சொல்றான், குல்லு யாமலு அலா ஷாக்கிலா, அவங்கவங்க வேலையை பாருங்க, யாரும் யாரையும் பார்க்க வேண்டாம், யாரும் யாரையும் பேச வேண்டாம், யாரும் யாரை பற்றியும் சிந்திக்க வேண்டாம். ரப்புக்கும், நிச்சயமாக உங்களை படைத்த அல்லாஹ். அதே ஆயத்தில் சொல்றான், ரப்புக்கும், உங்களை படைத்த அல்லாஹ் அஅலமு, நீங்கள் எதையெல்லாம் விளங்குகின்றீர்களோ அதை விட விளங்கக்கூடியவன். ரப்புக்கும் அஅலமு
பிமன் ஹுவ அஹ்தா. நீங்க அதாவது ஒருத்தரை பார்த்து இவர் நல்ல வழியில போறாரு கெட்ட வழியில போறாருன்னு முடிவு பண்றங்க. அவர் போறது கெட்ட வழியா நல்ல வழியாண்டு உங்களையும் அவரையும் படைத்த அல்லாஹ்வுக்கு தெரியும். ரப்புக்கும் ஆலம் பிமன் ஹுவ அஹ்தா சபீலா. வழியில நேரான வழி எது கெட்ட வழி எது, எவர் எந்த வழியில போறாருன்னு யாருக்கு பார்க்க தெரியும்? அல்லாஹ்வுக்கு பார்க்க தெரியும். ஆகையினால் யாரும் யாரையும் என்ன செய்ய வேண்டாம், பார்க்க வேண்டாம். யாரும் யாரையும் சிந்திக்க வேண்டாம். எல்லாருக்கும் மூளையை கொடுத்திருக்கிறோம், எல்லாத்துக்கும் இதயத்தை கொடுத்திருக்கிறோம். அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருங்க. அவங்கவுங்க குடும்ப சூழ்நிலை என்னவோ அதை பாருங்கள். யாரும் யாரை பற்றியும் சிந்திக்க வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகிறான். அன்பிற்குரியவர்களே, ஆகையினால் நம்மளுடைய வாழ்க்கையை திட்டமிடுவது கடமை. எப்படி திட்டமிடுவது என்று அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லி கொடுத்த வழியிலே திட்டமிட்டு செயல்பட்டோமையானால் இன்னைக்கும் கஷ்டம் இல்லை, என்னைக்கும் கஷ்டம் இல்லை. இந்த வழியை பின்பற்றியவர்கள் தான் நல்லவர்கள், நியாயமாக இருந்தவர்கள். அன்பிற்குரியவர்களே, அவர்களெல்லாம் எல்லா உலகத்திலும் வெற்றி பெற்று விட்டார்கள். நாளை அல்லாஹ்விடத்திலும் வெற்றி பெற காத்திருக்கிறார்கள். அந்த வழியை பின்பற்றினால் இந்த நாள் அல்ல, நாம் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளாக திருநாளாக இருக்கும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த நல்ல பாக்கியத்தை வல்லநாயன் ரப்பு தஆலா உங்களுக்கும் எனக்கும் இந்நாள் அல்ல என்னாலும் நிரந்தரமாக தந்த அருள் புரிவானாக. வாகர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார். வ ஸல்லி அலன் நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும்.